ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு 2 BHK ஒரு ஃப்ளாட்டை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம், நியூ ப்ராஜெக்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறேன். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட், தேர்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 2 BHK ஃப்ளாட்டை தான் நம்ம வீடியோ ரிவ்யூ பண்ண போகிறோம். வசதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எல்லாமே தான் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா லொக்கேஷனை உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அம்யூனிட்டிஸை பார்த்தலாம். உங்களுக்கு எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா இருக்குது, ஆஸ்பேர் வாஸ்துபடி தான் கட்டி கொடுத்துருக்காங்க, கிளியர் டாக்குமெண்ட் அப்ரூவ்டும் இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் சொல்ல வர தகவல் புரியும். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சுருக்கி உங்களுக்கு நேரத்தை மிச்சம் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீடை பார்த்தலாம், அப்புறம் லொக்கேஷன். வீடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு, ஒரு சில வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் இப்பயே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் உங்கள் சாய்ஸ் தான். எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பில்டப் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான். 1000 பில்டப் 14% பார்த்தீங்கன்னா யூடிஎஸ். இதோட ப்ரைஸ்னுமே நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி, கார் பார்க்கிங், இபி கனெக்ஷன் எல்லாமே, வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இன்க்ளூடிங் சேர்த்து இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59 லட்சம் வரும் 2 BHK. ஏன் அந்த 59 பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லொக்கேஷனை கடைசியாக சொல்கிறேன். வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹால் வரும், ஒரு கிச்சன், ஒரு காமன் டாய்லெட், ஒரு அட்டாச் வெஸ்டர்ன் டாய்லெட், மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும், ஒரு நார்மல் பெட்ரூமும் உங்களுக்கு இங்கே வந்துடும். வீடு பார்த்தீங்கன்னா ஆஸ்பேர் வாஸ்துபடி தான் உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. 1 by 1 இப்போ நம்ம சரௌண்டிங்கில் உங்களுக்கு தண்ணிக்கும் பிரச்சனை இருக்காது, தண்ணியாலும் பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பிரைம் லொக்கேஷன் தான் இது. அப்ரூவ்டுன்றதுனால நீங்கள் பேங்க் லோன் போகிறதா இருந்தால் போகலாம். 80 to 19% ஒரு லோன் ப்ராசஸ் நாங்களே உங்களுக்கு பண்ணி தருவோம். உங்களுக்கு சிவில் நல்லா இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா பெட்டராகவே பண்ணி தரலாம். நீங்கள் கேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 lakh இருந்தாலே போதும், இந்த வீடை நீங்கள் இங்கே வாங்கிடலாம். நம்ம லொக்கேஷனை பொறுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடை பார்த்தலாம். நீங்கள் ஹால் பார்த்தீங்க, ஒரு கிச்சன் பார்த்தீங்க, ஒரு காமன் டாய்லெட் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பெட்ரூம் தான். உங்களுக்கு லாக்டு, செல்ஃபு, ஏசிக்கான பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் இருக்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. PVC விண்டோவில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ புக் பண்ணினா உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே பெயிண்டிங் ஒர்க்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது 2வது பெட்ரூம். இது உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம். இங்கே உங்களுக்கு ஒரு அட்டாச் வெஸ்டர்ன் டாய்லெட்டை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டோட இன்னும் டீட்டெயில்ஸ் வேணாலும், இல்லை இந்த வீட்டோட பிளான் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் சுருக்கி சொல்லியிருக்கேன், உங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணணும். இப்போ நம்ம லொக்கேஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வருது, ஒரு 5 நிமிஷம் ட்ராவலிங் தான். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா வண்டலூர்லேருந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா கொலப்பாக்கம் வரும். அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்திருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து 59 லட்சம். மேலும் விவரத்துக்கு மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.